தூத்துக்குடி மாவட்டத்தில் மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் எழுச்சி பயணத்தை தமிழகம் முழுவதும் மேற்கொண்டு வரும் அதிமுக பொதுச் செயலாளரும் எதிர்க்கட்சி தலைவருமான எடப்பாடி பழனிசாமி விளாத்திக்குளம் சட்டமன்ற தொகுதியில் மக்களை சந்தித்து உரையாற்றினார். மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் எழுச்சி பயணத்தை தமிழகம் முழுவதும் மேற்கொண்டு வரும் எதிர்க்கட்சி தலைவரும் அதிமுக பொதுச் செயலாளருமான எடப்பாடி பழனிசாமி விளாத்திக்குளம் சட்டமன்ற தொகுதி மக்களை சந்தித்து உரையாற்றுகையில், விளாத்திக்குளம் மற்றும் அதன் சுற்றுவட்டார கிராமங்கள் அனைத்தும் வானம் பார்த்த கரிசல் பூமி என்றும் இது முழுமையான விவசாய பூமியாகவே இருப்பதாகவும் இங்கு வாழும் மக்கள் அனைவரும் விவசாயத்தை பிரதான தொழிலாக கொண்டு தங்களின் வாழ்வாதாரத்தை ஈட்டி வருகின்றனர். அதற்கு உறுதுணையாக எப்போதும் அதிமுக அரசு உழுந்து உள்ளது என்றும் விளாத்திக்குளம் தொகுதியில் மிளகாய், பருத்தி, மல்லி, சோளம், குருதவள்ளி மற்றும் பயிர் வகைகள் சாகுபடி செய்யப்படுகின்றன. விவசாயிகள் மிளகாய் மற்றும் சோளம் போன்ற சாகுபடியில் போதிய விளைச்சல் இல்லாமல் நஷ்டம் ஏற்பட்ட போது அதிமுக ஆட்சியில் விவசாயிகளுக்கு சுமார் 400 கோடி இழப்பீட்டுத் தொகை வழங்கிய அரசு அதிமுக அரசு. விளாத்திக்குளம் தொகுதியில் உள்ள அனைத்து கிராமங்களிலும் ஏரி, குளம், கம்மாய் மற்றும் நீர்நிலைகள் அனைத்தும் தூர்வாக்கப்பட்டது அதிமுக ஆட்சி காலத்தில்தான். இதனால் விளாத்திக்குளம் பூமி விவசாயத்தில் ஏற்றம் பெற்றது. அதிமுக ஆட்சியில்தான் விளைச்சல் இல்லாத காலங்களில் சுமார் 187 கோடி மக்காச்சோளத்திற்கு நிவாரணம் கொடுத்து விவசாயிகளை காப்பாற்றிய அரசு அதிமுக அரசுதான். மக்களுக்கு விலையில்லா ஆடுகள், மாடுகள் கொடுத்ததும் அதிமுக அரசு. தமிழகத்தில் உள்ள ஒட்டுமொத்த விவசாயிகளை காப்பாற்றிய அரசும் அதிமுக அரசுதான் என்று எடப்பாடி பழனிசாமி தொடர்ந்து பேசுகையில், அடுத்த வருடம் அதிமுக ஆட்சிக்கு வந்தவுடன் இலவச வீட்டுமனை பட்டாக்களும் வீடு இல்லாத ஏழைகளுக்கு காங்கிரீட் வீடுகள் கட்டித்தரப்படும் என்ற உறுதியும் அளித்தார். ஒவ்வொரு தீபாவளி பண்டிகையின் போது தமிழக மக்களுக்கு இலவச வேட்டி சேலை வழங்கப்படும் என்றும் ஒவ்வொரு வருடமும் தமிழக மக்கள் மகிழ்ச்சியுடன் தை திருநாளான பொங்கல் திருநாளை கொண்டாட பொங்கல் பரிசு தொகையாக 2500 வழங்கப்படும் என்றும் தெரிவித்தார். அனைவருக்கும் என்னுடைய முதற்கணம் வணக்கம். முதல்ல கால நேரம் மதிமுறை இருந்தது, ரொம்ப நேரம் காத்துட்டு இருக்கிறீங்க. கால நேரம் வந்தது கிட்டத்தட்ட ஆமாபுரம் மாவட்டத்திலிருந்து முதுகுளத்தூருக்கு வர வேண்டியது 120 கிலோமீட்டர் வர வேண்டியது போச்சு. அதெல்லாம் காலதாமம். அனைவரும் பொறுத்தள்ள வேண்டும் என்று அன்போடு